ஏற்பட்டால் போதும், கோடை வெயிலை சமாளிப்பதே பெரிய சவாலாகி விடுகிறது. ஒரு பக்கம் ஏசி ரூமில் தஞ்சமடைவது சுகம் என்றால், இன்னொரு பக்கம் வெயிலுக்கு இதமாக ஏதேனும் ஜூஸ் குடிப்பது பெரும் சுகம். இதில் சாமானியன் முதல் அனைவரும் விரும்பும் ஒன்று தர்பூசணி. விலை குறைவு என்பதால் தர்பூசணியை பழமாகவும் ஜூஸாகவும் வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் சம்மர் சீசனுக்காக மெட்ரோ சிட்டி முதல் குக்கிராமங்கள் வரை திடீரென பூசணி கடைகள் முளைக்கின்றன. இதன் மூலம் பூசணி விவசாயிகளின் வாழ்வாதாரமும் வளம் பெறுகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் கோடை காலத்தில் தர்பூசணி வியாபாரம் செழிப்பாக இருக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருக்க, திடீரென கிளம்பிய சர்ச்சை அவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. அதாவது தர்பூசணி பழங்கள் செயற்கையாக ஊசி செலுத்தி பழுக்க வைக்கப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட அது பொதுமக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. ஊசி மூலம் பழுக்க வைக்கப்பட்ட தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்ய தொடங்கியதால் தமிழ்நாடு முழுவதும் அதன் வியாபாரம் சரிந்தது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் கொடுத்த விளக்கத்தில், பழங்களை வெட்டும் போதோ அதனை கையில் தொட்டவுடனோ அடர் சிவப்பு நிறம், மிகவும் தித்திப்புடன் சர்க்கரை பாகு போன்று இருந்தால் அது இயற்கையான பழங்கள் கிடையாது. எல்லா விவசாயிகளும் தர்பூசணியில் ரசாயனம் கலப்பதாக கூறவில்லை. அப்படி ரசாயனம் கலக்கப்படுவதாக வெளியான வதந்திகளை நம்ப வேண்டாம் என கூறியிருக்கிறார். ஆனாலும் பொதுமக்கள் தர்பூசணியை வாங்க தயக்கம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் சேவை நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். அப்படி இருக்க ஊசி செலுத்தியெல்லாம் தர்பூசணியை பழுக்க வைக்க முடியாது. இது சுத்தமான வதந்தி. இதனால் தர்பூசணி வியாபாரம் சரிந்துள்ளதாக கூறுகின்றனர். சேவை நோக்கத்தோடு நட்டமானாலும் பரவாயில்லை என இயற்கை அடிப்படையிலும் உண்மையான அடிப்படையிலும் சேவை உற்பத்தி செய்யப்படுகிற வேளாண் விளைபொருட்களில் விவசாயிகள் எந்த ஒரு ரசாயனத்தையும் செயற்கையாக சேர்ப்பது கிடையாது. ஊசி மூலம் தர்பூசணியை பழுக்க வைப்பது கிடையாது. இது முற்றிலும் தவறான வாதம். இது ஏற்புடையதல்ல. இது போன்ற கருத்துக்கள், விமர்சனங்கள் எதிர்காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது இந்த தர்பூசணி வியாபாரம் இப்போதைக்கு விவசாயிகளும் பாதிச்சிருக்காங்க, வியாபாரிகளும் பாதிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் இந்த ஊசி போட்டு பழுக்க வைக்கிறதுனால இப்போ 2 நாளா வியாபாரமும் பாதிச்சு போச்சு, விவசாயிகளும் ரொம்ப கஷ்ட நிலைக்கு போயிட்டாங்க. விற்பனையே ஆகல. அதேபோல் ஊசி போட்டு பழுக்க வைக்கும் பழங்கள் 2 நாளில் அழுகிவிடும் என்றும், அதனால் இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த தர்பூசணி பழத்துல ஊசி போட்டு பழக வைக்கிறாங்க, செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஊசி போட்டு அது சும்மா இதுல சின்ன ஒரு ஓட்டம் பட்டாலே 2 நாள்ல பழம் அழுகி போயிடும். ஊசி போட்டு பழக வச்சா அது பழம் கடையில வச்சு விற்க முடியாது. விவசாயிகள் பழம் ஊசி போட்டு பழக வைக்கிறாங்க, செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரியான பொருள். தர்பூசணி பழம் வியாபாரத்தை பாதிக்கிற மாதிரி யூடியூபர்லாம் பொருளை கிளப்பி எங்க வியாபாரத்தெல்லாம் முழுசா அழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஊசி போட்டோ இது பண்ணியோ பழுக வைக்க முடியாது. ஏன்னா தோட்டத்திலேயே நாங்க நேரடியாக கொள்முதல் பண்றோம். விவசாயிகளுக்கு இதனால ஏகப்பட்ட நஷ்டம். எங்களுக்கும் வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம் ஆகுது. மேலும் எந்த பழங்களாக இருந்தாலும் அதனை கெமிக்கல் மூலம் பழுக்க வைக்க முடியாது என்றும், நேரடியாக தோட்டங்களில் இருந்து வாங்கும் தர்பூசணிகளால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என வியாபாரிகள் கூறுகின்றனர். நாங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 30 வருஷம் அந்த வியாபாரம் பண்ணிருக்கிறோம். பழ வியாபாரத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா நேரடியா தோட்டத்துல இருந்து கொள்முதல் பண்ணி கொண்டாந்து சேல் பண்ண போறோம். ஏன்னா இதனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்படி கெமிக்கலா மிக்ஸ் பண்ண முடியாது. ஆக மொத்தம் தர்பூசணியை ஊசி போட்டெல்லாம் பழுக்க வைக்க முடியாது என்பதை விவசாயிகளும் வியாபாரிகளும் தங்களது அனுபவத்தின் வழியாக உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தர்பூசணி பிரியர்களை நிம்மதியடைய செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.